பா இது இட்டாந்துருச்சு மறுபடியும். அறுத்துக்கிட்டு வந்துட்டு கீரி உண்மையில பட்டுருச்சுப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துக்கு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கோழி அறுத்தாச்சு. கோழி நான் 5 கழுவிட்டு இப்போ நல்ல தண்ணியில் ஊற்றி வச்சுருக்குறோம். அதை வந்து இனிமேல் செய்வோம். பாருங்கள், பார்த்து எல்லாத்தையும் ரசிங்க. இந்த மாதிரி இருக்குது. தேங்காய் போட்டு செய்கிறோம். இது வந்து தேங்காய் கோழி, நாட்டுக்கோழி தேங்காய் கோழி பண்ணுறோம். இதெல்லாம் கோயம்புத்தூர் சைடில் அதிகமாக செய்வாங்க. ஆனால் அது மாதிரி இல்லை, மாமி செய்வாங்க. அந்த மாதிரி செய்கிறோம். இது பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சின்ன வெங்காயம், மிளகு, மல்லி, சீரகம், தேங்காய், கரம் மசாலா, மசாலா பொடி, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், எல்லா பொருளும் சேகரித்து வச்சுருக்கோம். இப்போ செய்வோம், பார்த்துக்கோங்க. தேங்காய் கோழியிலே தேங்காய் வரும், தேங்காயிலே கோழி வரும். அந்த மாதிரி ஒரு மெத்தடு பார்த்துக்கணும். கோழியுடைய ஈரல் வந்து பாருங்கள், இதோடைய கலர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு கோழி இது. சில ஈரல்லாம் கருப்பாத்தே இருக்கும். நல்லா வம்சாவளியில் வந்து மனுஷன் இருக்காங்க, கெட்ட வம்சாவளியிலையும் மனுஷக்கள் இருக்காங்க. அது என்றைக்கும் தரந்தேன் தரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த கோழி தரம், அது கறியும் அப்படி ஒரு தரம். சூப்பர் கறி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சீரகம் 2 ஸ்பூன், மல்லி 2 ஸ்பூன், போதும், ரொம்ப வேணாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் மிளகு 2 ஸ்பூன். இதை வறுத்துட்டு மிக்சியில் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இது கரகரப்பாக அரைச்சி வைக்கணும். இந்த கோழி வறுத்துருச்சுமா, இதுக்கு மேலே வேணாம். கொட்டு அது ஒன்றும் இல்லை. அவ்வளவுதான். இந்த கோழி கொஞ்சம் பெரிய கோழி, அதை கொஞ்சம் குக்கரில் தான் கொஞ்சம் இதை ஆட் பண்ண நல்லா அவிக்கணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும், மெதுவாக வந்துடும். ஆனால் இப்போயே மெதுவாக தான் அது இருக்குது. ஆனால் நம்மளுக்கு நேரம் ஆகுதுல. நல்லெண்ணெய் ஊற்றுறோம். போதும். கடலெண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்று. போதும். இதுக்கு என்ன காரணம் கேட்குறாங்க? என்ன ஊற்று? இந்த எண்ணெய் ஊற்றுல ருசி வரும். 2 எண்ணெய் ஊற்றுவாங்க. 2 வகையான ருசி. தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க, தேங்காய் விட்டது மாதிரி நல்ல ருசியாக இருக்கும். நான் தேங்காய் பால்லாம் ஊற்ற மாட்டேன், தேங்காயெல்லாம் அரைச்சி போட மாட்டேன். இதே ருசி சும்மா ஒன்றாவது. மிளகா வறுத்துருமா, ரொம்ப சீக்கிரம் முருகிடும் அந்த மிளகா. எண்ணெயில் போட்டோன்னு சின்ன வெங்காயத்தை போட்டு, கறியில் கொஞ்சம் போடு. சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடு. இன்னும் கொஞ்சம் கறியில் கொஞ்சம் சின்ன இன்னும் கொஞ்சம் போடு. போதும். இதில் கொட்டு. சின்ன வெங்காயம் போடுறோம். சின்ன வெங்காயம் போட்டாச்சு, கறியில் கொஞ்சம் போட்டாச்சு. சின்ன வெங்காயம் எங்கள் வதை கட்டுறீங்க. அஞ்சரை பொட்டி பாருங்கள். மிளகா போட்டு மிளகாத்தூள் போடணும். கறியில் போடுறேன் பாருங்கள். ஆமாம், மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு கறியில் போடுறேன். அந்த மிளகாத்தூள் இந்த போடுவேன். நான் மிளகாத்தூள் நாங்கள் 2 ஸ்பூன் போடுறேன். 2 ஸ்பூன் இல்லாட்டா இதிலே போட்டுறாங்க. இஞ்சி பூண்டு அதில் போட்டு விடு. இஞ்சி பூட இந்த கறியில் போட்டிருக்கு. சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வாசம் நல்லா வருது, அந்த மிளகா வாசம். இப்படித்தான் அதை செய்யணும். இந்த மாதிரி கோழி வேலை கிடைக்காதாங்க. சொல்லுங்கள். சொல்லுங்கள் மேம்.
இந்த பாருங்கள் இப்போ கொஞ்சம் உப்பு போட போகிறேன். இந்த உப்பை இப்படி போட்டு விட்டுட்டோம்னா அதோடு சேர்ந்து கறிக்கு நல்லா உப்பு சார்ந்துடும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி பார்க்குறது. கொஞ்சம் அவனை நல்லா கொண்டுட்டு வாங்க வளர்த்து. அவ்வளவுதான் செய்யணும். பற்ற வச்சுட்டுமா அடுப்பு? பற்ற வச்சுட்டேன். சரி சரி சரி, அடுப்பு எரியட்டு. இந்த கத்தி இது என்ன கத்தி? முதல்ல ஒரு கத்தி சரி, அது நல்லா இருக்கும். ஏன் அந்த ரொம்ப கத்தி போதும்போது வேணாம், அறுத்துருச்சு. அது நல்லா சீக்கிரம் இருக்கும். இது கொஞ்சம் மண்டை கொழுப்பு பண்ணுது. இந்த இருக்கு. இப்போ தக்காளி 3 தக்காளி இதில் போடுறேன் பாருங்கள். ஆனால் இது கொஞ்சம் பெரிய கோழி, இவ்வளோ கறி வராது ஒரு கோழிக்கு. இது நாங்கள் வளர்த்த கோழி. இதில் வந்து கம்பு சோளம் அது இதுன்னு போட்டு இது இந்த இது இருக்காது, என்ன சொல்கிறது, கோதுமை அரிசி இந்த மாதிரி வகையெல்லாம் நல்லா திங்கி வீட்டு சாப்பாடெலாம் திங்கி சாப்பாடு கொடுப்பேன் நான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் என் கோழிகளுக்கெல்லாம் கொடுத்து வளர்ப்பேன். கடையில் வாங்குறதுன்னா நல்லாவே இருக்காது. அது சாப்பிட்றதுக்கே வேலை இல்லை. அதுக்கு வெள்ளை கோழியை தின்ட்டு போயிடலாம், நாட்டுக்கோழிக்கு பதில். நம்ம வளர்த்தாத்தே நல்லாயிருக்கும். கறி வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி குக்கரில் இது பண்ணிங்கன்னா நல்லா மசிஞ்சு சீக்கிரம் வெந்துடும், நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். கோழி இருந்தால் வண்டு பூச்சி எறும்பு தேலை கூட கொத்திடும், எல்லாத்தையும் கொத்தி போகிறோம். அது இல்லாமல் இருந்தால் நிறைய இங்கே வாசல்லாம் வந்துடும், எல்லா இடமும் தெரியும். அதுக்காண்டி தான் நான் கோழி எப்போதும் வளர்த்துக்கிட்டே இருப்பேன். அது நம்மளுக்கு நல்லது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரை வேக வைப்போம். மூடி இருக்கு. அதை எடுத்து வச்சுட்டு ஆவி வரம் போட்டு நாங்கள் இதை ஆவி வர வச்சுருக்கேன். நான் போய் அதை அரைச்சிட்டு வந்து. அது வம்சம் ஒன்று இருக்குது, ஒரு கோழி குஞ்சு நிற்கிது, அந்த மாதிரி வம்சம். 10 விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிட்டோம். ஏன்னா இது பெரிய கோழி, அதனால நிறைய விசில் விட்டோம். தேங்காய் கோழி செஞ்சு சோறு வெந்தய சோறு ஆக்கி சாப்பிட போகிறோம் இன்றைக்கி. இதை எடுத்து வச்சுட்டு சோறை தாளிச்சு விட போகிறோம். தேங்காய் கோழிக்கு வெள்ளை குக்கர், வெந்தய சோறுக்கு கருப்பு குக்கர் வச்சுருக்கோம், பார்த்துக்கங்க. அப்புறம் குழப்பிடுவீங்கல்ல. எவ்வளவு சிரமமான வேலை. இதை போய் இப்படி எப்படின்னு சொல்கிறாங்க. யூடியூப் போயிட்டா என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் இறைவனை மறந்துட்டிய. இறைவன் வந்து எல்லாருக்குமே ஒரு வழியை வகுத்துக்கிட்டே இருப்பாங்க. நல்லவங்களுக்கு உழைக்கணும், நல்ல மாதிரி நடக்கணும், நல்லா இருக்கணும், அவங்களுக்கு வழி வகுப்பாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லாதையே. உங்களுக்குமே அது நல்லது தான், உங்களுக்குமே வழி வகுப்பாங்க. நீங்கள் சொன்னவங்களுக்கு கூட அந்த மாதிரி வழி இருக்குது. பாறையில் இருக்கிற தேரைக்கு கூட உணவளிக்கக்கூடிய ஒரு இறைவன் இருக்கும்போது நமக்கு இருக்க மாட்டாங்களா? நம்ம பிறக்கும்போது எண்ணத்தை கொண்டு வந்தான், இனி இறக்கும்போது நம்ம எண்ணத்தை கொண்டுக்கிட்டு போக போகிறோம். அப்படிலாம் பேசாதீங்க. நல்லா பேசுங்க, நல்லா இருங்க, நல்ல எண்ணத்தை கடைப்பிடிங்க. அப்படி இப்படிலாம் நினைக்காதீங்க. அந்த எண்ணங்களை மாத்திரம் நீங்கள் விட்டுட்டிய, நீங்கள் தான் கோடீஸ்வரங்க. பணத்தால் கோடீஸ்வரம் கிடையாது, மனசால தான் கோடீஸ்வரங்க. ஆமாம், அதெல்லாம் நல்லா பார்த்து தெரிஞ்சு நீங்கள் அதையெல்லாம் கடைப்பிடிச்சிக்கோங்க. நீங்கள் சொல்லுங்கள், நல்லா ஜாலியாக சொல்லுங்கள், ஜாலியாங்களை பேசுங்க, நாங்கள் ஏற்றுக்குறோம். உங்களுக்கும் இறைவன் வழிவிடுவாங்க நிறைய. நீங்கள் என்னென்னத்தை தொட்டாலும் உங்களுக்கும் தொடங்கும், வேறு ஒன்றும் இல்லை. அரிசியை ஊற வைக்க போகிறேன். வெந்தய சோறுக்கு 4 கிளாஸ் எடுத்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம். கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்றுறோம். ஏலக்காய், பட்டை, கிராம்பு. மொத்தத்தில் பார்க்கும்போது என்ன நிறைய தெரியும். இதை வந்து 7-8 பேர் 5-6 பேர் திங்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். ஈக்குவல் பண்ணி திங்க சாப்பிடும்போது எண்ணெய் கம்மியாகிக்கிறோம். வெந்தயம், வெங்காயம், வெந்தய சோறு வயிற்றுக்கு ரொம்ப குளிர்ச்சி, அதனால வெந்தய சோறுலாம் செஞ்சு சாப்பிடுங்க. நாட்டுக்கோழி சூடு, வெந்தய சோறு ஜில்லு, 2 கலந்து சாப்பிடுங்க. தூள் 2 கரெக்டாக பொருத்தமாக இருக்கும். போட்டுக்கிட்டு அள்ளி போட்டு முழுங்க வேண்டிய கடிச்சு. அடுத்து இஞ்சி பொடி பேஸ்ட். வெந்தய சோறு தான் ஆக்க சொன்னேன். 1 ரொம்ப வேண்டியதில்லை. கருவேப்பிலை கொஞ்சம் போடுறோம்.
பச்சை மிளகா 5 பச்சை மிளகா. இன்னும் கொஞ்சம் போடு. உப்பு போடுறோம். அடுத்து தண்ணி அளந்து ஊற்ற போகிறேன். 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ்க்கு தண்ணி கணக்கு வச்சுருக்கேன். 6 கிளாஸ் 4 2 6 கிளாஸ் 3 ஊற்று. வீட்டு 3 ஊற்று. 3.5 ஊற்றி விடு. இந்த அரிசிக்கு நல்ல தண்ணி எடுக்கும். 3.5 ஊற்றினா கரெக்டாக நல்லா வந்துடும். மசன்ட்டு ஒரு 1/2 கப்பு கூடவே ஊற்றுறோம். நல்லா கொஞ்சம் வேகும். அப்போ தான் மசன் இருக்கும் திங்கிறதுக்கு. தண்ணி கொதிச்சிருச்சு. அரிசியை போட போகிறோம். நல்லா இருக்கு. கிட்டத்தில் என்ன வச்சுக்க? இது வந்து பாஸ்மதி ரைஸ். பாஸ்மதி ரைஸில் தான் நாங்கள் வெந்தய சோறு செய்கிறோம். சூப்பராக வாசமாக நல்லா இருக்கும். ருசியாக அது. ரப்பர் வந்து அடைச்சிக்கணும். கருப்பு குக்கரை மூடிட்டோம். ஆகி வந்துருச்சா? வைக்கவுமே ஆகி வந்துருச்சு. தூக்கு கறந்தாச்சு. இந்த கறி 2 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிட்டேன் வெந்தய சோறை. வேறு என்னத்தை போடுறது? கிண்டி விட்டு பேசாமல் போட்டு சோறு பாப்போம். துறமா துற. மசாலா வெந்தய வாசம் அப்படி அடிக்குது. சூப்பர் சோறு. அதுவும் தேங்காய் எண்ணெய். கருப்பு குக்கர் இல்லைங்க, இது நல்ல ப்ரெஸ்டீஜ் குக்கருங்க. கருப்புத்தேன் நல்லா, சிவப்புத்தேன் நோய் நோய். எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்ததை கிண்டல் பண்ணீங்களே பார்த்தீங்களா? எங்கள் அம்மா வந்து குக்கர் கிடையாது. இல்லை குக்கரில் இப்போ நல்லா இருக்குமா? அம்மா தயாரிச்ச மாதிரி பேசுறீங்க. வாங்கிட்டு வந்ததுக்கு என்னென்ன கிண்டல் பண்ணீங்க? உங்கள் அம்மா அதை கண்டுபிடிச்ச மாதிரி பேசுகிறேன். நல்லா இருக்கும். இது வந்து இந்த போட்டாச்சு புதினா தலை. வாசமாக இருக்கும். கொஞ்சம் ஊற்று ஒன்றும் இல்லை ஊற்று. இதில் தேங்காய் போடுறோம். இது வந்து ஒரு தேங்காய், பெரிய தேங்காய். தேங்காவை தேங்காய் எண்ணெயில் வதக்குறோம். இதில் மிளகா எண்ணெயில் போட்டு வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டுரும். தேங்காய் எண்ணெய் பிடிக்கலைன்னா நீங்கள் வேறு எண்ணெய் எந்த வேணுமோ போட்டு நீங்கள் வறுத்துக்கணும். அதனால ஒன்று தப்பு. இதில் இந்த கறியை குக்கரில் தாளித்து விட்டுருந்தோம்ல, அந்த கறியை இதில் போடுறோம். என்ன வாசம்! வீட்டில் வளர்க்குற கோழி அது ஒரு டேஸ்ட்டு தான். நான் அந்த கருப்பு திரியுது, அதை கொஞ்சம் அடவுப்பமானு பார்க்குறேன். மழை காலமாக இருக்குது. போட்டு மசாலாவை போடுறோம். மிளகு, சீரகம், மல்லி வதக்கி வச்சுருந்தோம்ல, போடு. வேகுதில்ல போடு, ஒன்றாவாது. அதுவும் வேகணும்ல. மாதிரி நல்ல கோழி. செம்மையாக இருக்கு. கோழி நல்ல கோழி இல்லைம்மா உனக்கு, அதனால தான் சூப்பர். ஆனால் தேங்காய் போட்டு செய்கிறது அது ஒரு டேஸ்ட்டு. முடிஞ்சிருச்சு. இந்த மல்லித்தலை நறுக்கி போடுறோம். இந்த மசாலா நம்ம கொடுக்குறதோட அதோட இருக்க மேற்கொண்டு வந்து நம்ம நல்ல கோழி, இந்த மாதிரி வளர்த்த கோழி, நல்ல மட்டன், நல்ல கறியாக இருந்தால் டேஸ்டாமி. அவ்வளவுதான். இதே தேங்காய் கோழி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, முடிஞ்சு வச்சு ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ண போகிறோம். சும்மா தொட்டு பார்க்கலே தேங்காய் கோழி தான். மாமிக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கொழுந்த இலை, நல்ல இலை. ஓகேவா? இது வேணுமா? இதுக்கு வச்சு காட்டிட்டு தேங்காய் அதைத்தான் எடுத்து போடுறேன். தேங்காய் கறி இந்த கறி ரொம்ப சூடாக இருக்குது. நல்ல சூப்பர் கறி. கடா கறிலாம் கிட்ட நிற்காது, எந்த கறியும் கிட்ட நிற்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்திருக்கு கறி.
கறி உடையும் நல்லா. செம்மையாக இருக்கு, நல்லா அமைஞ்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குமா? நல்லா இருக்குல்ல? தேங்காயோட நல்லா இருக்கு. தேங்காய் கறி நல்லா இருக்கு. தேங்காய் சாப்பிடுங்க, இந்த மிளகா சாப்பிடுங்க, நல்லா இருக்கு, காரமே தெரியல. இந்த மாதிரி ஒரு சாப்பாடு கிடைக்கணும் எல்லா வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வெந்தய சோறுக்கும் இந்த தேங்காய் கோழியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.